வாசக தோழமைகளுக்கு வணக்கம். யுவால் நோவா ஹராரி அவர்களுடைய ஷேப்பியன்ஸ் மனித குலத்தின் ஒரு சுருக்கமான வரலாற்று பயணம். பாகம் 7. மூச்சுத்திணற அடிக்கும் தகவல் குவியல்கள். பரிணாம வளர்ச்சியானது கால்பந்து விளையாடும் திறனை மனிதர்களுக்கு வழங்கவில்லை. விளையாட்டில் பந்தை உதைப்பதற்கு கால்களையும், வேண்டும் என்றே தவறு செய்வதற்கு முழங்கைகளையும், எதிர் அணியினரை பற்றி அவதூறாக பேசுவதற்கு வாய்களையும் அது உருவாக்கியது என்பது உண்மைதான். ஆனால் இவை எல்லாமாக சேர்ந்து நமக்கு நாமே பெனால்டி கிக்குகளை பயிற்சி செய்வதற்கு மட்டுமே நமக்கு உதவுகின்றன. ஒரு மதிய வேளையில் நம்முடைய பள்ளி மைதானத்தில் அந்நியர்களுடன் சேர்ந்து நாம் கால்பந்து விளையாட வேண்டியிருந்தால், நம்முடைய அணியில் நமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத 10 நபர்களோடு இணக்கமாக நாம் செயல்பட வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல், எதிரணியில் இருக்கின்ற 11 நபர்களும் அதே விளையாட்டு விதிகளின் படிதான் விளையாடுகிறார்களா என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டியுள்ளது. பிற விலங்குகள் தம் இனத்திற்குள் தமக்கு அந்நியமானவற்றுடன் வழக்கமான முரட்டுத்தனத்துடன் சண்டையில் ஈடுபடும் பொழுது அவை பெரும்பாலும் உள் உணர்வின்படியே நடந்து கொள்ளுகின்றன. நாய்க்குட்டிகள் முரட்டுத்தனமாக விளையாடினாலும் அதை எப்படி விளையாட வேண்டும் என்பதற்கான விதிமுறைகள் அவற்றின் மரபணுக்களில் ஊறி போய் உள்ளன. இருந்தாலும் கால்பந்துக்கான மரபணுக்கள் எதுவும் மனிதர்களுக்கு இல்லை. ஆனால் அந்நியர்களுடன் அவர்களால் இந்த விளையாட்டை விளையாட முடியும். ஏன் எனில் கால்பந்தை பற்றிய அத்தனை விவரங்களையும் அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக கற்றுக்கொண்டுள்ளனர். இந்த விவரங்களும் முற்றிலும் கற்பனையானவைதான் என்றாலும் எல்லோரும் அவற்றை பகிர்ந்திருக்கும் பொழுது நம் எல்லோராலும் அவ்விளையாட்டை விளையாட முடியும். முடியாட்சிகள், தேவாலயங்கள், வர்த்தக தொடர்புகள் போன்ற பெரிய அளவிலான விஷயங்களுக்கும் அதே அணுகுமுறை பொருந்துகிறது. ஆனால் அதில் ஒரே ஒரு வேறுபாடு உள்ளது. கால்பந்து விளையாட்டின் விதிமுறைகள் ஒரு வேட்டையாடி குழுவில் அல்லது ஒரு சிறிய கிராமத்தில் ஒத்துழைப்பை வளர்த்தெடுப்பதற்கு தேவையான விதிமுறைகளைப் போல எளியவை மற்றும் சுருக்கமானவை. ஒவ்வொரு விளையாட்டு வீரனாலும் அவ்விதிமுறைகளை தன் மூளையில் பதிவு செய்து வைத்துக் கொள்ள முடியும். அதன் பிறகும் கூட பாடல்கள், காட்சிகள், ஷாப்பிங் பட்டியல்கள் ஆகியவற்றை பதிவு செய்து கொள்வதற்கு அங்கு இடம் இருக்கும். கால்பந்து விளையாட்டில் 22 நபர்களின் ஒத்துழைப்பு மட்டுமே தேவைப்படுகிறது. ஆனால் ஆயிரக்கணக்கான மற்றும் லட்சக்கணக்கான மனிதர்களை உள்ளடக்கிய பெரிய அளவிலான ஒத்துழைப்பிற்கு மலையளவு தகவல்களை கையாளுவதும் மூளையில் பதிவு செய்து வைப்பதும் அவசியமாகிறது. ஒரே ஒரு மனித மூளையில் பதிவு செய்து கையாள முடியாத அளவிலான தகவல்கள் அவை. எறும்புகள், தேனீக்கள் போன்ற சில இனங்களில் காணப்படுகின்ற பெரிய சமுதாயங்கள் நிலையாகவும் வலிமையாகவும் இருக்கின்றன. ஏன் எனில் அவை நீண்ட காலம் தாக்குப்பிடிப்பதற்கு தேவையான தகவல்களில் பெரும்பாலானவை அவற்றின் மரபணு தொகுதியில் உள்ளடங்கியுள்ளன. எடுத்துக்காட்டாக, பெண் தேனி முட்டைப்புழு ஒன்றால் ஒரு ராணி தேனியாகவோ அல்லது ஒரு வேலைக்கார தேனியாகவோ வளர முடியும். அதற்கு என்ன உணவு கொடுக்கப்படுகிறது என்பதை பொறுத்து அது அவ்வாறு வளர்கிறது. அந்த தேனி தன் வாழ்வில் எந்த பாத்திரத்தை நிறைவேற்றுமோ அதற்கு தேவையான நடத்தைகள் அதன் DNA பதிவு செய்கிறது. தேன்கூடுகள் மிகவும் சிக்கலான சமுதாய கட்டமைப்புகளாகும். அறுவடை தேனீக்கள், செவிலி தேனீக்கள், துப்புரவு தேனீக்கள் போன்ற பல்வேறு வகையான வேலைக்கார தேனீக்களை அவை கொண்டுள்ளன. ஆனால் வழக்கறிஞர் தேனீக்களுக்கு எதையும் ஆராய்ச்சியாளர்கள் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. தேனீக்களுக்கு வழக்கறிஞர்கள் தேவையும் இல்லை. ஏன் எனில் அவை தம்முடைய தேன்கூட்டு அரசியல் அமைப்பு சட்டத்தை மறந்துவிடும் ஆபத்தோ அல்லது அதை மீறும் ஆபத்தோ அங்கு இல்லை. ராணி தேனி தன்னுடைய துப்புரவு தேனீக்களுக்கு உணவு கொடுக்காமல் ஏய்ப்பதும் இல்லை. வேலைக்கார தேனீக்களும் சம்பள உயர்வு கேட்டு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது இல்லை. ஆனால் மனிதர்கள் எல்லா நேரத்திலும் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்கின்றனர். ஷேப்பியன்ஸின் சமுதாய ஒழுங்கு கற்பனையானது என்பதால் அந்த ஒழுங்கை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு தேவையான முக்கிய தகவல்களை தங்களுடைய டிஎன்ஏவை நகலெடுத்து தங்களுடைய சந்ததியினருக்கு ஸ்வீகரமாக கொடுப்பதன் மூலம் மனிதர்களால் பாதுகாக்க முடியாது. சட்டங்கள், வழக்கங்கள், செயல்முறைகள், இங்கீதங்கள் ஆகியவற்றை பாதுகாத்து தக்க வைப்பதற்கு பிரக்ஞையுடன் கூடிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களுடைய சமுதாய ஒழுங்கு விரைவில் நிலைகுலைந்துவிடும். எடுத்துக்காட்டாக, உயர்குலத்தோர், சாமானியர், அடிமைகள் என்று மக்கள் 3 வகுப்புகளாக பிரிக்கப்பட வேண்டும் என்று அரசர் ஹமுராபி ஆணையிட்டார். தேன்கூட்டில் உள்ள வகுப்பு பிரிவினை இயற்கையானது. ஆனால் ஹமுராபியின் வகுப்பு பிரிவினை அப்படிப்பட்டது அல்ல. மனித மரபணு தொகுதியில் அப்படிப்பட்ட பிரிவினை எதுவும் இடம்பெறவும் இல்லை. பாபிலோனியர்களால் இந்த உண்மையை மனத்தில் வைத்துக் கொள்ள முடிந்திருக்காவிட்டால் அவர்களுடைய சமுதாயத்தின் செயல்பாடு நின்று போயிருக்கும். அதுபோல ஹமுராபி தன்னுடைய டிஎன்ஏவை தன்னுடைய குழந்தைக்கு ஸ்வீகரம் கொடுத்த பொழுது உயர்குலத்தோர் ஒருவன் ஒரு சாமானிய பெண்ணை கொன்றால் அவன் 30 ஷெக்கல்கள் மதிப்பு கொண்ட வெள்ளியை கொடுக்க வேண்டும் என்ற ஹமுராபியின் சட்டத்தை அந்த டிஎன்ஏ அவருடைய மகனின் டிஎன்ஏவில் பதிய வைக்கவில்லை. தன்னுடைய பேரரசின் சட்ட விதிகளை ஹமுராபி தானே தன் மகனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியிருந்தது. ஹமுராபியின் மகனும் பேரன்களும் கூட தங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு அதையே செய்ய வேண்டியிருந்தது. பேரரசுகள் அளப்பரிய அளவிலான தகவல்களை உற்பத்தி செய்கின்றன.
சட்ட விதிகள் தவிர பரிவர்த்தனைகள் மற்றும் வரிகள் தொடர்பான கணக்கு வழக்குகள், இராணுவ தளவாடங்கள் மற்றும் வர்த்தக கப்பல்கள் தொடர்பான இருப்பு கணக்கு வழக்குகள், பண்டிகைகள் மற்றும் வெற்றி கொண்டாட்டங்கள் ஆகியன பற்றிய தகவல்கள் போன்றவற்றை பேரரசுகள் பாதுகாத்து வைக்க வேண்டியுள்ளது. லட்சக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் தங்கள் மூளைகளில் மட்டுமே தகவல்களை சேகரித்து வைத்துள்ளனர். துரதிர்ஷ்டவசமாக பேரரசுகள் உற்பத்தி செய்த தகவல்களை சேமித்து வைப்பதற்கு மனித மூளை ஒரு நல்ல சேமிப்பு கருவியாக இல்லை. அதற்கு 3 முக்கிய காரணங்கள் உள்ளன. முதலில், அதன் திறன் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. சிலருக்கு நம்புவதற்கு அரிய ஞாபக சக்தி இருக்கிறதே என்பது உண்மைதான். பண்டைய காலகட்டங்களில் ஒட்டுமொத்த பிராந்தியங்களின் இயற்கையான தோற்ற அமைப்புகளையும் ஒட்டுமொத்த சட்ட விதிகளையும் தங்கள் மூளைகளில் பதிவு செய்து கொண்டு துல்லியமாக நினைவு கூறக்கூடிய திறன் படைத்த தொழில்முறையாளர்கள் இருந்தனர். ஆனால் சிறந்த நினைவாற்றல் கொண்டவர்களுக்கும் ஓர் எல்லை இருக்கிறது. மாசாசூசெட்ஸ் மாநிலத்தின் ஒட்டுமொத்த சட்ட விதிகள் அனைத்தும் ஒரு வழக்கறிஞருக்கு மனப்பாடமாக தெரிந்திருக்கக்கூடும். ஆனால் அம்மாநிலத்தில் உள்ள சேலம் நகரில் 17ஆம் நூற்றாண்டில் மந்திரவாதிகள் மற்றும் மந்திரவாதினிகளுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தொடங்கி அம்மாநிலத்தில் இன்று வரை நடைபெற்றுள்ள வழக்குகள் ஒவ்வொன்றின் விவரங்களும் அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இரண்டாவது, மனிதர்கள் இறக்கின்றனர். அப்பொழுது அவர்களுடைய மூளைகளும் இறந்து விடுகின்றன. ஒரு மூளையில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒவ்வொரு தகவலும் ஒரு நூற்றாண்டுக்கு உள்ளாகவே அழிக்கப்பட்டுவிடும். நினைவுகளை ஒரு மூலையில் இருந்து இன்னொரு மூலைக்கு அனுப்ப முடியும் என்பது உண்மைதான். ஆனால் ஒரு சில இடப்பெயர்ச்சிகளுக்கு பிறகு அந்த தகவல் திரிக்கப்பட்டுவிடும் அல்லது தொலைந்து போய்விடும். மூன்றாவதாக, குறிப்பிட்ட வகைகளிலான தகவல்களை சேகரிக்கும் விதமாகவும் கையாளும் விதமாகவும் மட்டுமே மனித மூளை வளர்ந்துள்ளது. பண்டைய வேட்டையாடிகள் உயிர் பிழைத்திருப்பதற்கு ஆயிரக்கணக்கான தாவர இனங்கள் மற்றும் விலங்கினங்களின் வடிவங்களையும் பண்பு நலன்களையும் நடத்தை போக்குகளையும் அவர்கள் தங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியிருந்தது. இலையுதிர் காலத்தில் ஒரு எல்லியம் மரத்தின் கீழ் வளர்கின்ற சுருக்கங்களுடன் கூடிய ஒரு மஞ்சள் நிற காளான் நச்சுத்தன்மை கொண்டது என்பதையும், அதே நேரத்தில் குளிர்காலத்தில் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் முளைக்கின்ற அதே போன்ற ஒரு காளான் வயிற்று வலிக்கு ஒரு நல்ல மருந்து என்பதையும் அவர்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டியிருந்தது. வேட்டையாடிகள் தங்கள் குழு உறுப்பினர்களின் அபிப்பிராயங்களையும் உறவுகளையும் கூட மனத்தில் வைத்திருக்க வேண்டியிருந்தது. எடுத்துக்காட்டாக, ஜான் தனக்கு தொந்தரவு ஏற்படுத்துவதை தவிர்ப்பதற்கு லூசிக்கு தன் குழு உறுப்பினர் ஒருவரின் உதவி தேவைப்பட்டால், கடந்த வாரம் ஜானுக்கும் மேரிக்கும் இடையேயான உறவு முறிந்துவிட்டது என்பதையும், எனவே மேரியால் தனக்கு உதவ முடியும் என்பதையும் லூசி நினைவில் வைத்திருக்க வேண்டியது முக்கியம். எனவே தாவரவியல், விலங்கியல், நிலவிபர ஆய்வியல் மற்றும் சமூகவியல் தொடர்பான மிக அதிக அளவிலான தகவல்களை பதிவு செய்து வைத்துக் கொள்வதற்கு பரிணாம வளர்ச்சி ரீதியான அழுத்தங்கள் மனித மூளையை செதுக்கின. ஆனால் வேளாண் புரட்சியை தொடர்ந்து சிக்கலான சமுதாயங்கள் முளைக்கத் தொடங்கிய பொழுது முற்றிலும் புதிய வகையானதொரு தகவல் இன்றியமையானதாக இருந்தது. எண் கணிதம்தான் அது. வேட்டையாடிகள் அதிக அளவில் கணித ரீதியான தகவல்களை கையாள வேண்டி இருக்கவில்லை. காட்டில் ஒவ்வொரு மரத்திலும் எத்தனை பழங்கள் இருந்தன என்பதை எந்த வேட்டையாடியும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டி இருக்கவில்லை. எனவே எண்களை சேமித்து வைக்கவும் அவற்றை கையாளவும் மனித மூளைகள் தம்மை பொருத்தமாக மாற்றி அமைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் ஒரு பெரிய ராஜாங்கத்தை கட்டி காப்பதற்கு கணித ரீதியான தகவல்கள் இன்றியமையாதவையாக இருக்கின்றன. சட்டங்கள் இயற்றுவதும் காவல் தெய்வங்களை பற்றிய கதைகளை கூறுவதும் மட்டும் போதுமானவையாக இருக்கவில்லை. வரிகள் வசூலிக்கப்பட வேண்டியிருந்தது. ஆயிரக்கணக்கான மக்களிடம் இருந்து வரிகள் வசூலிக்கப்படுவதற்கு மக்களுடைய வருவாயை பற்றியும் உடைமைகளை பற்றியும் தகவல்களை சேகரிக்க வேண்டிய தேவை எழுந்தது. அவர்கள் செலுத்தியிருந்த தொகைகள், அவர்கள் செலுத்த வேண்டியிருந்த மிச்ச தொகைகள், கடன்கள், அபராதங்கள் ஆகியவற்றை பற்றியும் தள்ளுபடிகள் மற்றும் விதிவிலக்குகளை பற்றியும் தகவல்கள் சேகரிக்கப்பட வேண்டியிருந்தன. இந்த லட்சக்கணக்கான தகவல் துணுக்குகளை பதிவு செய்யவும் கையாளவும் வேண்டியிருந்தது. இந்த திறன் இல்லாவிட்டால் தன்னிடம் என்னென்ன வளங்கள் இருக்கின்றன என்பதும் வேறு எந்த வளங்களை தன்னால் கைவசப்படுத்த முடியும் என்பதும் ஒரு நாட்டுக்கு தெரியாமலேயே போய்விடும். இந்த எண்களை மனப்பாடம் செய்யவும் நினைவு கூறவும் கையாளவும் வேண்டிய கட்டாயத்தை எதிர்கொண்ட பொழுது பெரும்பாலான மனித மூளைகள் திணறின அல்லது தூங்கி விழுந்தன. இந்த மனக்குறைபாடு மனித குழுவின் அளவை தீவிரமாக மட்டுப்படுத்தின. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் உள்ள மக்கள் மற்றும் சொத்துக்களின் எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டிய பொழுது பெரும் அளவிலான கணித ரீதியான தகவல்களை பதிவு செய்வதும் கையாளுவதும் இன்றியமையாததாக மாறியது. ஆனால் மனித மூளையால் அதை செய்ய முடியாமல் போனதால் அந்த அமைப்பு முறை நிலை குலைந்து சரிந்தது. வேளாண் புரட்சி ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூக தொடர்புகள் அளவில் சிறியவையாகவும் எளியவையாகவுமே இருந்தன. மெசபடோமியாவின் தென்பகுதியில் வாழ்ந்த பண்டைய சுமேரியர்கள் தான் இப்பிரச்சனைக்கு முதலில் தீர்வு கண்டனர். அங்கு வளமான சேற்று நிலங்களின் மீது நன்றாக வெயில் காய்ந்ததால்
செழிப்பான அறுவடைகள் நிகழ்ந்தன. வளமான நகரங்களும் உருவாகின. நகரவாசிகளின் எண்ணிக்கை அதிகரித்த பொழுது அவர்களுடைய விவகாரங்களை ஒருங்கிணைப்பதற்கு தேவையான தகவல்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தது. கிமு 3050க்கும் இடைப்பட்ட ஆண்டுகளில் யாரோ ஒரு சில சுமேரிய மோதிகள் தகவல்களை மூளைக்கு வெளியே சேமிக்கவும் கையாளவும் உதவக்கூடிய ஓர் அமைப்பு முறையை கண்டுபிடித்தனர். கணித ரீதியான தகவல்களை பெரும் எண்ணிக்கையில் கையாளுவதற்காக அவர்கள் புதிதாக அந்த அமைப்பு முறையை உருவாக்கினர். இவ்விதத்தில் சுமேரியர்கள் தங்களுடைய சமுதாய ஒழுங்கை மனித மூளையின் குறைபாடுகளில் இருந்து விடுவித்து நகரங்களும் ராஜாங்கங்களும் பேரரசுகளும் தோன்றுவதற்கான வழியை திறந்துவிட்டனர். சுமேரியர்கள் கண்டுபிடித்த அமைப்பு முறை எழுத்து என்று அழைக்கப்படுகிறது. குஷிமின் கையொப்பம். எழுத்து என்பது அடையாள குறியீடுகளை கொண்டு தகவல்களை சேமிப்பதற்கான ஒரு வழிமுறையாகும். சுமேரிய எழுத்து முறை 2 வகையான குறியீடுகளை இணைத்து அவற்றை களிமண் பலகையில் பதிவு செய்தது. ஒரு வகையான குறியீடுகள் எண்களை குறித்தன. 1, 10, 60, 600, 3600, 36,000 ஆகிய எண்களுக்கு குறியீடுகள் இருந்தன. 6 என்ற எண்ணை அடிப்படையாக கொண்ட ஓர் எண்முறையையும் 10ஐ அடிப்படையாக கொண்ட ஓர் எண்முறையையும் சேர்த்து சுமேரியர்கள் பயன்படுத்தினர். 6ஐ அடிப்படையாக கொண்ட அவர்களுடைய எண்முறை நமக்கு பல முக்கியமான விஷயங்களை கொடுத்துள்ளது. ஒரு நாளை 24 மணி நேரமாக பிரித்தல், ஒரு வட்டத்தை 360 கோணங்களாக பிரித்தல் ஆகியவை அவற்றில் அடங்கும். இன்னொரு வகையான குறியீடுகள் மக்கள், விலங்குகள், விற்பனை பொருட்கள், எல்லைகள், தேதிகள் போன்றவற்றை குறித்தன. இவ்விரு வகை குறியீடுகளையும் இணைத்ததன் மூலம் மனித மூளையால் நினைவில் வைத்துக் கொள்ள முடிவதை விட அல்லது DNA சங்கிலியில் பதிவு செய்து வைத்துக் கொள்ள முடிவதை விட அதிகமான தகவல்களை சுமேரியர்களால் பதிவு செய்து பாதுகாக்க முடிந்தது. துவக்கத்தில் புள்ளி விவரங்களையும் எண்களையும் பதிவு செய்வதற்கு மட்டுமே எழுத்தை அவர்கள் பயன்படுத்தினர். ஒருவேளை ஏதேனும் மாபெரும் சுமேரிய நாவல் இருந்திருந்தாலும் அது ஒருபோதும் களிமண் பலகைகளில் பதியப்படவில்லை. எழுதுதல் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்வதாக இருந்தது. படிக்கும் மக்களின் எண்ணிக்கையும் குறிப்பிடத்தக்க அளவு இருக்கவில்லை. எனவே தகவல்களை சேமிப்பதற்கு தவிர வேறு எதற்காகவும் எழுத்தை பயன்படுத்த வேண்டிய தேவை அங்கு யாருக்கும் எழவில்லை. 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய நம்முடைய மூதாதையர் நமக்கு ஏதேனும் ஞான முத்துக்களை உதிர்த்து சென்றுள்ளனரா என்று நாம் தேடினால் நமக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சும். நம்முடைய மூதாதையர் நமக்கு விட்டு சென்றுள்ள முதல் ஒரு சில செய்திகளில் ஒன்று இப்படி அமைந்துள்ளது. 29,086 அளவைகள் பார்லி, 37 மாதங்கள் குஷிம். இதை இப்படி பொருள் கொள்ளலாம்: 37 மாதங்களின் ஊடாக மொத்தம் 29,086 அளவைகள் பார்லி பெறப்பட்டது என்று. கையொப்பம் குஷிம். வரலாற்றின் முதல் உரைகளில் தத்துவ ரீதியான உள்நோக்குகளோ கவிதையோ கதைகளோ சட்ட விதிகளோ அல்லது அரச வெற்றிகளோ கூட இடம்பெறவில்லை. அவை வெறும் பொருளாதார ஆவணங்கள் மட்டுமே. வசூலிக்கப்பட்ட வரிகள், கடன் தொகைகள், சொத்துக்கள் மற்றும் அவற்றின் உரிமையாளர்கள் போன்ற தகவல்களே அவற்றில் பதிவு செய்யப்பட்டன. பண்டைய காலகட்டத்தை சேர்ந்த இன்னொரு வகையான உரை எப்படியோ தப்பி பிழைத்துள்ளது. அது முந்தையதை விட குறைவாக உற்சாகமூட்டுவதாக இருக்கிறது. பல வார்த்தைகளை கொண்ட அந்த பட்டியலில் அவ்வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் பலமுறை எழுதப்பட்டுள்ளன. அது யாரோ எழுத்து பயிற்சி மேற்கொண்டது போல தெரிகிறது. ஒரு விற்பனை சீட்டில் உள்ள தகவல்களை எழுதி எழுதி சலித்து போன ஒருவன் தன்னுடைய சொந்த கவிதைகளை எழுத விரும்பியிருந்தாலும் அவனால் அதை செய்திருக்க முடியாது. ஏனெனில் ஒரு துவக்க கால சுமேரிய எழுத்து ஒரு முழுமையான எழுத்து வடிவமாக இருக்கவில்லை. மாறாக அரைக்குறை எழுத்து வடிவமாகவே இருந்தது. ஒரு முழுமையான எழுத்து வடிவம் என்பது பேச்சு மொழியை கிட்டத்தட்ட முற்றிலுமாக எழுத்துப்பூர்வமாக உணர்த்தக்கூடிய குறியீடுகளை கொண்ட ஓர் அமைப்பு முறையாகும். கவிதை உட்பட மக்கள் கூறக்கூடிய எல்லாவற்றையும் அந்த முழுமையான எழுத்து வடிவத்தால் வெளிப்படுத்த முடியும். ஆனால் அரைக்குறை எழுத்து வடிவம் என்பது குறிப்பிட்ட வகையான தகவல்களை மட்டுமே உணர்த்தக்கூடிய குறியீடுகளை கொண்ட ஓர் அமைப்பு முறையாகும். குறிப்பிட்ட ஒரு சில தளங்களில் மட்டுமே அதனால் இயங்க முடியும். லத்தீன் எழுத்து வடிவம், பண்டைய எகிப்திய எழுத்து வடிவமான ஹைரோகிளிப்ஸ், பிரெயில் ஆகியவை முழுமையான எழுத்து வடிவங்களாகும். வரி கணக்குகள், காதல் கவிதைகள், வரலாற்று நூட்கள், சமையல் குறிப்புகள், வியாபார சட்டங்கள் ஆகியவற்றை எழுத அவற்றை நீங்கள் பயன்படுத்தலாம். இதற்கு நேர்மாறாக துவக்க கால சுமேரிய எழுத்து வடிவம் நவீன கணித குறியீடுகளையும் இசை குறியீடுகளையும் போல அரைக்குறை எழுத்து வடிவம் ஆகும். கணித குறியீடுகளை கொண்டு உங்களால் கணக்கு போட முடியும். ஆனால் காதல் கவிதைகளை எழுதுவதற்கு அவற்றை உங்களால் ஒருபொழுதும் பயன்படுத்த முடியாது. இப்படம் கிமு 3400 இருந்து கிமு 3000 வரையிலான காலகட்டத்தை சேர்ந்த களிமண் பலகையாகும். உருக் என்ற நகரின் நிர்வாக விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. குஷிம் என்பது ஒரு அதிகாரத்திற்கு கொடுக்கப்பட்ட பொது பதவி பெயராக இருக்கலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரின் பெயராக இருக்கலாம். குஷிம் ஒரு தனி நபராக இருக்கும் பட்சத்தில் வரலாற்றில் நமக்கு பெயர் தெரிந்த முதல் தனிநபர் அவராகத்தான் இருக்கும். நியாண்டர்தால்கள், நாட்டுபியர்கள், ஷாவே குகை,
கொபெக்சி டெபே போன்ற பெயர்கள் அனைத்தும் நவீன நாமகரணங்களே. கொபெக்சி டெபே நகரை உருவாக்கியவர்கள் அந்த இடத்தை என்னவென்று அழைத்தனர் என்று நமக்கு தெரியாது. எழுத்து பிறந்ததை தொடர்ந்து வரலாற்றை அதன் கதாநாயகர்களின் செவிகள் வழியாக நாம் கேட்க தொடங்கி உள்ளோம். குஷிமின் அண்டை வீட்டார் அவரை அழைத்த பொழுது அவர்கள் குஷிம் என்று உண்மையிலேயே உறக்க அழைத்திருக்கக்கூடும். இதில் இருந்து நமக்கு தெரிய வருகின்ற விஷயம் என்னவென்றால், வரலாற்றில் முதன்முதலாக பதிவு செய்யப்பட்ட பெயருக்கு சொந்தக்காரர் ஒரு தீர்க்கதரிசியாகவோ ஒரு கவிஞனாகவோ அல்லது ஒரு மாபெரும் பேரரசரோ அல்ல மாறாக ஒரு கணக்காளரோ என்பதுதான். கவிதை எழுதுவதற்கு தங்களுடைய எழுத்து வடிவம் பொருத்தமற்றதாக இருந்தது சுமேரியர்களை தொந்தரவு செய்யவில்லை. ஏனெனில் பேச்சு மொழியை நகல் எடுப்பதற்காக அவர்கள் அதை கண்டுபிடிக்கவில்லை. மாறாக பேச்சு மொழியால் செய்ய முடியாத விஷயங்களை செய்வதற்காகவே அவர்கள் அதனை கண்டுபிடித்தனர். கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு வருவதற்கு முந்தைய காலகட்டத்தில் ஆண்டிஸ் மலைப்பகுதியில் நிலவிய சில கலாச்சாரங்களை சேர்ந்த மக்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த வரலாறு நெடுகிலும் அரைகுறை எழுத்து வடிவங்களையே பயன்படுத்தினர். தங்களுடைய எழுத்து வடிவத்தின் குறைபாடுகள் குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை. ஒரு முழுமையான எழுத்து வடிவம் தேவை என்றும் அவர்கள் கருதவில்லை. ஆண்டிஸ் பகுதியின் எழுத்து வடிவம் சுமேரிய எழுத்து வடிவத்திலிருந்து மிகவும் வேறுபட்டே இருந்தது. அது உண்மையில் ஒரு எழுத்து வடிவமே அல்ல என்று பலர் வாதிடுகின்ற அளவுக்கு அது பெருமளவு வேறுபட்டு இருந்தது. அது களிமண் பலகைகளிலோ அல்லது காகித துண்டுகளிலோ எழுதப்படவில்லை. மாறாக கீப்பூசுக்கள் என்று அழைக்கப்படுகின்ற மெல்லிய வண்ணமயமான கயிறுகளில் முடிச்சுகள் போடுவதன் மூலம் அவர்கள் எழுதினர். ஒவ்வொரு கீபூவும் கம்பளி அல்லது பருத்தியால் ஆன பல்வேறு வண்ண கயிறுகளை கொண்டிருந்தது. ஒவ்வொரு கயிற்றிலும் பல்வேறு இடங்களில் பல முடிச்சுகள் போடப்பட்டிருந்தன. ஒரே ஒரு கீபூவில் நூற்றுக்கணக்கான கயிறுகளும் ஆயிரக்கணக்கான முடிச்சுகளும் கூட இருக்கும். பல்வேறு வண்ணங்களை கொண்ட பல்வேறு கயிறுகளில் பல்வேறு முடிச்சுகளை இணைத்ததன் மூலம் வரி வசூலிப்பு, சொத்து உடைமை போன்ற பெரிய அளவிலான கணித தகவல்களை அவர்களால் பதிவு செய்து வைத்துக் கொள்ள முடிந்தது. இப்படம் இன்கா பேரரசின் வீழ்ச்சியை தொடர்ந்து ஒரு ஸ்பானிய காகித சுருளில் இடம்பெற்றிருந்த ஒரு கீபூவின் படம். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நகரங்கள், ராஜாங்கங்கள், பேரரசுகள் ஆகியவற்றுக்கு ஹீபூக்கள் இன்றியமையாதவையாக இருந்தன. இன்றைய பெரு, எக்வடார், பொலிவியா, சிலி, அர்ஜென்டினா, கொலம்பியா ஆகிய நாடுகளின் மொத்த இடத்தை உள்ளடக்கிய 10 இருந்து 12 லட்சம் மக்களை ஆண்ட இன்கா பேரரசின் ஆட்சியின் கீழ்தான் இந்த ஹீபூக்கள் தம் முழு வீச்சை எட்டின. ஹீபூக்களின் காரணமாக இன்கா மக்களால் அதிக அளவிலான தகவல்களை சேமிக்கவும் கையாளவும் முடிந்தது. ஹீபூக்கள் இல்லாமல் அவ்வளவு பெரிய ஒரு பேரரசின் சிக்கலான நிர்வாக அமைப்பை அவர்களால் தக்க வைத்திருக்கவும் முடியாது. ஹீபூக்கள் பெரும் பயன் அளிப்பவையாகவும் துல்லியமானவையாகவும் இருந்ததால் ஸ்பெயின் நாட்டினர் தென் அமெரிக்காவை கைப்பற்றியதை தொடர்ந்து வந்த துவக்க ஆண்டுகளில் தங்களுடைய புதிய பேரரசை நிர்வகிப்பதற்கு அவர்கள் ஹீபூக்களை பயன்படுத்தினர். ஆனால் ஹீபூக்களை கொண்டு எவ்வாறு தகவல்களை சேமிக்க வேண்டும், ஹீபூக்களை எவ்வாறு படிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. எனவே ஹீபூக்களை பயன்படுத்துவதில் திறமை பெற்றிருந்த உள்ளூர்வாசிகளை அவர்கள் சார்ந்திருக்க வேண்டியிருந்தது. ஆனால் அந்த உள்ளூர்வாசிகள் தங்களை தவறாக வழிநடத்தவும் ஏமாற்றவும் கூடும் என்பதை அறிந்த புரட்சியாளர்கள், புதிய ஆட்சியாளர்கள் அறிந்திருந்தனர். இது தங்களை ஒரு பலவீனமான நிலையில் வைத்ததை அவர்கள் உணர்ந்தும் கொண்டனர். எனவே ஸ்பெயினின் ஆதிக்கம் அங்கு உறுதியாக நிலைப்படுத்தப்பட்ட பொழுது அவர்கள் படிப்படியாக கீபூக்களை புறந்தள்ளிவிட்டு தங்கள் பேரரசின் ஆவணங்களை லத்தீன் எழுத்து வடிவிலும் லத்தீன் எண்களிலும் மட்டுமே பதிவு செய்ய தொடங்கிவிட்டனர். ஸ்பெயின் ஆக்கிரமிப்பில் இருந்து வெகு சில கீபூக்களை தப்பி பிழைத்தன. அவற்றில் பெரும்பாலானவை நம்மால் புரிந்து கொள்ளப்பட முடியாதவையாக இருக்கின்றன. ஏனெனில் கீபூக்களை படிக்கும் கலையை நாம் தொலைத்து விட்டோம். நிர்வாக கட்டுப்பாடுகளின் அற்புதங்கள். சளிப்பூட்டும் கணித தகவல்களை தவிர வேறு பிற விஷயங்களையும் மெசபடோமியர்கள் எழுதி வைக்க ஆரம்பித்தனர். கிமு 3000க்கும் கிமு 2500க்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் சுமேரிய எழுத்து முறையில் மேன்மேலும் பல குறியீடுகள் சேர்க்கப்பட்டு மெல்ல மெல்ல அது ஒரு முழுமையான எழுத்து வடிவமாக மாறியது. அதை இன்று பூனிஃபார்ம் என்று நாம் அழைக்கிறோம். கிமு 2500ஆம் ஆண்டு வாக்கில் அரசர்கள் தங்கள் ஆணைகளை வழங்குவதற்கு யூனிஃபார்மை பயன்படுத்த தொடங்கியிருந்தனர். மதகுருமார்கள் கடவுளரின் ஆணைகளை பதிவு செய்வதற்கும் சாதாரண குடிமக்கள் தனிப்பட்ட கடிதங்களை எழுதுவதற்கும் அதை பயன்படுத்திக் கொண்டிருந்தனர். கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் எகிப்தியர்கள் ஹைரோகிளிப்சிக்ஸ் என்ற இன்னொரு முழுமையான எழுத்து வடிவத்தை உருவாக்கினர். கிமு 1200 சீனாவில், கிமு 1000 மத்திய அமெரிக்காவிலும் பிற முழுமையான எழுத்து வடிவங்கள் உருவாக்கப்பட்டன. இவ்விடங்களில் இருந்து முழுமையான எழுத்து வடிவங்கள் எல்லா இடங்களுக்கும் பரவின. அவை பல்வேறு புதிய வடிவங்களை எடுத்தன. பல்வேறு புதுமையான வேலைகளுக்காக பயன்படுத்தப்பட்டன. மக்கள் அவற்றை கொண்டு கவிதைகள், வரலாற்று நூட்கள், காதல் கடிதங்கள், நாடகங்கள், தீர்க்க தரிசனங்கள், சமையல் புத்தகங்கள் ஆகியவற்றை எழுதத் தொடங்கினர். ஆனால் கணித ரீதியான தகவல்களை பதிவு செய்வதற்காகத்தான் எழுத்து முக்கியமாக பயன்படுத்தப்பட்டது.
அதுதான் அரைக்குறை எழுத்து வடிவத்தின் முன்னுரிமையாக தொடர்ந்து நீடித்தது. ஹீப்ரு பைபிள், கிரேக்க இலியட், இந்து மகாபாரதம், புத்த மத திரிபீடகம் ஆகிய அனைத்தும் வாய்மொழி படைப்புகளாகவே தொடங்கின. பல தலைமுறைகளாக அவை வாய்மொழியாகவே சொல்லப்பட்டும் வந்தன. எழுத்து ஒருபொழுதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காவிட்டாலும் கூட அவை தொடர்ந்து இருந்து வந்திருக்கும். ஆனால் வரி பதிவேடுகளும் சிக்கலான நிர்வாக கட்டுப்பாடுகளும் அரைகுறை எழுத்து வடிவத்துடன் சேர்ந்து முளைத்தன. அவ்விரண்டும் ஒட்டி பிறந்த சயாமி பூனைகள் போல இன்று வரை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ளன. கணினி தகவல் தளங்கள் மற்றும் எக்ஸல் போன்ற மென்பொருட்களில் இடம்பெற்றுள்ள புதிதான விவரங்களை நினைவு கூர்ந்து பாருங்கள். மேன்மேலும் அதிகமான விஷயங்கள் எழுதப்பட்டதால், குறிப்பாக நிர்வாகம் தொடர்பான ஆவணங்கள் மிக அதிகமாக குவிந்ததால் புதிய பிரச்சனைகள் முளைத்தன. ஒரு மனிதனின் மூளையில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் தகவல்களை திரும்பப் பெறுவது எளிது. என்னுடைய மூளையில் கோடிக்கணக்கான தகவல்கள் சேமிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இத்தாலியின் தலைநகரத்தின் பெயரையும் அடுத்து உடனடியாக 2001 செப்டம்பர் 11 நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்பதையும், பிறகு என் வீட்டில் இருந்து ஜெருசலேம் நகரில் உள்ள ஹிப்ரூ பல்கலைக்கழகத்திற்கு செல்வதற்கான வழியையும் என்னால் இக்கணத்தில் நினைவு கூற முடியும். ஆனால் மூளை துல்லியமாக எப்படி அதை செய்கிறது என்பது ஒரு புதிராகவே இருக்கிறதே என்றாலும், நீங்கள் உங்கள் கார் சாவிகளை எங்கே வைத்தீர்கள் என்பதை நினைவு கூற முயற்சிக்கும் நேரம் தவிர அதன் நினைவு கூறும் அமைப்பு முறை பேராற்றல் மிக்கதாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கீபோ கயிறுகளிலும் களிமண் பலகைகளிலும் பதிவு செய்யப்பட்டுள்ள தகவல்களை பிறகு எப்படித்தான் கண்டுபிடிப்பது? எப்படி அவற்றை மீண்டும் பெறுவது? உங்களிடம் வெறும் 10 பலகைகளோ அல்லது 100 பலகைகளோ இருந்தால் அது ஒரு பிரச்சனை அல்ல. ஆனால் ஹமுராபி காலத்தில் வாழ்ந்த மாரி பேரரசின் மன்னன் ஜிம்ரிலிம்மிடம் இருந்தது போல உங்கள் வசம் ஆயிரக்கணக்கான பலகைகள் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இது கிமு 1776 என்று ஒரு கணம் கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு கோதுமை வயலுக்கு சொந்தம் கொண்டாடி மாரி பேரரசின் குடிமக்களில் இருவரான ஜேக்கப்பும் ஈசாவும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஈசாவிடம் இருந்து அந்த வயலை தான் வாங்கியதாக ஜேக்கப் உறுதியாக கூறுகிறான். குத்தகைக்கு மட்டுமே விட்டதாகவும், இப்பொழுது 30 ஆண்டுகள் முடிந்து விட்டதால் அந்த நிலம் தன்னிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் ஈசா கூறுகிறான். ஆனால் தான் அந்த வயலை ஜேக்கப்புக்கு 30 ஆண்டு காலத்திற்கு குத்தகைக்கு மட்டுமே விட்டதாகவும், இப்பொழுது 30 ஆண்டுகள் முடிந்து விட்டதால் அந்த நிலம் தன்னிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் ஈசா கூறுகிறான். அவர்கள் உரக்க சத்தம் போட்டபடி ஒருவரோடு ஒருவர் கைச்சண்டையில் ஈடுபட தொடங்குகின்றனர். ஆனால் சிறிது நேரத்தில் தங்கள் சண்டையை நிறுத்திவிட்டு அரசின் ஆவணக்கிடங்கிற்கு போவதன் மூலம் தங்களுடைய பிரச்சனையை தங்களால் தீர்த்து கொள்ள முடியும் என்பதையும் அவர்கள் உணர்கின்றனர். தங்கள் பேரரசின் அனைத்து வீடுமனைகளின் பத்திரங்களும் அவற்றின் விற்பனை தொடர்பான ரசீதுகளும் அந்த ஆவணக்கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதால் அவர்கள் அந்த முடிவுக்கு வருகின்றனர். அவர்கள் அங்கு போனவுடன் ஓர் அதிகாரியிடமிருந்து இன்னொரு அதிகாரியிடம் அவர்கள் பந்தாடப்படுகின்றனர். அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்படுகின்றனர். பல மூலிகை தேநீர் இடைவெளிகளின் ஊடாக அவர்கள் காத்திருக்கின்றனர். பிறகு நாளைக்கு வரும்படி அவர்களிடம் கூறப்படுகிறது. இறுதியில் ஒரு கணக்கர் அந்த குறிப்பிட்ட களிமண் பலகை இருக்கும் ஒரு பெரிய அறைக்கு அவர்களை வேண்டா வெறுப்பாக அழைத்துச் செல்லுகிறார். அவர் அந்த அறை கதவை திறந்தவுடன் விட்டத்தில் இருந்து தரை வரை ஆயிரக்கணக்கான களிமண் பலகைகள் அடுக்க வைக்கப்பட்டிருப்பதை அவர்கள் காண்கின்றனர். அந்த கணக்கரின் முகத்தில் எரிச்சல் வெளிப்பட்டதில் வியப்பு எதுவும் இல்லை. 30 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த ஒரு பரிவர்த்தனை தொடர்பான பலகையை மலை போன்ற இந்த குவியலில் இருந்து அவர் எவ்வாறு தேடி எடுப்பார்? அப்படியே அவர் அதை கண்டுபிடித்து விட்டாலும் அதுதான் அந்த குறிப்பிட்ட வயல் தொடர்பான மிக சமீபத்திய ஆவணம் என்பதை அவரால் எவ்வாறு உறுதி செய்ய இயலும்? ஒருவேளை அந்த ஆவணத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் ஈசா அந்த வயலை விற்கவோ அல்லது குத்தகைக்கு விடவோ இல்லை என்பதை அது நிரூபிக்கிறதா? அல்லது அந்த ஆவணம் தொலைந்து விட்டது, அல்லது எப்பொழுதோ மழை பெய்த பொழுது அந்த ஆவண கிடங்கிற்குள் மழைநீர் ஒழுகி அந்த களிமண் பலகையை கூழாக்கிவிட்டது என்று அர்த்தமா? எனவே ஓர் ஆவணத்தை களிமண்ணில் பதிப்பது தகவல்களை துல்லியமாகவும் விரைவாகவும் வசதியாகவும் திரும்பப் பெறுவதை உறுதி செய்வதற்கு போதுமானதாக அல்ல என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ஆவணங்களை வகைபிரித்து ஒழுங்கமைப்பதற்கு பட்டியல் போன்ற வழிமுறைகளும், அவற்றை நகல் எடுப்பதற்கு நகல் எடுக்கும் கருவிகள் போன்ற வழிமுறைகளும், ஆவணங்களை விரைவாகவும் துல்லியமாகவும் திரும்ப எடுப்பதற்கு கணினி போன்ற கருவிகளும், இக்கருவிகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்துள்ள கண்டிப்பான ஆனால் உற்சாகமான ஆவண காப்பாளர்களும் அதற்கு தேவை. அப்படிப்பட்ட வழிமுறைகளை கண்டுபிடிப்பது எழுத்தை கண்டுபிடிப்பதை விட அதிக கடினமானதாக இருந்தது. பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இடங்களில் பல எழுத்து அமைப்பு முறைகள் தனித்தனியாக உருவாக்கப்பட்டன. மறக்கப்பட்டுவிட்ட எழுத்து வடிவங்கள் ஒரு சிலவற்றை 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கின்றனர். அவற்றில் சில சுமேலியர்களின் களிமண் பலகையை பதிவுகளை விட அதிக பழமையானவையாகவும் இருக்கின்றன. ஆனால் அவற்றில் பெரும்பாலானவை ஆர்வக் கோளாறுகளாகவே இருக்கின்றன.
ஏனெனில் அவற்றை கண்டுபிடித்தவர்கள் பயன் அளிக்கும் விதத்தில் தகவல்களை வகைப்படுத்துவதற்கும் மீண்டும் பெறுவதற்குமான வழிமுறைகளை உருவாக்க தவறிவிட்டனர். சுமேர் மன்னராட்சி நிலவிய எகிப்து, பண்டைய சீனா, இன்கா பேரரசு ஆகியவற்றை தனித்து காட்டுகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த கலாச்சாரங்கள் அனைத்தும் எழுத்துப்பூர்வமான ஆவணப்பதிவுகளை பாதுகாப்பதற்கும் வகைப்படுத்துவதற்கும் மீண்டும் எடுப்பதற்கும் நல்ல உத்திகளை உருவாக்கியிருந்தன என்பதுதான். ஆவணங்களை எழுதியவர்கள் எழுத்தர்கள், கணக்கர்கள், நூலகர்கள் ஆகியோருக்கான பள்ளிகளிலும் அவர்கள் முதலீடு செய்தனர். சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு பண்டைய மெசபடோமிய பள்ளி ஒன்றில் கொடுக்கப்பட்ட எழுத்து பயிற்சி ஒன்றை தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அந்த காலகட்டத்தை சேர்ந்த மாணவர்களின் வாழ்க்கையை அது நமக்கு லேசாக திரைவிளக்கி காட்டுகிறது. நான் என் வகுப்பறைக்குள் நுழைந்து கீழே அமர்ந்தேன். என் ஆசிரியர் என்னுடைய பலகையை வாசித்துவிட்டு, இதில் ஏதோ குறை இருக்கிறது என்று கூறினார். பிறகு அவர் என்னை பிரம்பால் அடித்தார். அங்கிருந்த நிர்வாகிகளில் ஒருவர் என்னிடம் என் அனுமதி இல்லாமல் நீ ஏன் உன் வாயை திறந்தாய் என்று கேட்டார். பிறகு அவர் என்னை பிரம்பால் அடித்தார். விதிமுறைகளை செயல்படுத்தும் பொறுப்பில் இருந்த ஒருவர் என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ ஏன் எழுந்தாய் என்று கேட்டார். பிறகு அவர் என்னை பிரம்பால் அடித்தார். என் பள்ளியின் வாயில் காப்போன் என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ ஏன் வெளியே போய்க் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். பிறகு அவர் என்னை பிரம்பால் அடித்தார். மதுரச ஜாடியின் காப்பாளர் என்னிடம் என் அனுமதியின்றி நீ ஏன் இதிலிருந்து சிறிதளவு பருகினாய் என்று கேட்டார். பிறகு அவர் என்னை பிரம்பால் அடித்தார். சுமேரிய ஆசிரியர் என்னிடம் நீ ஏன் அக்கேடிய மொழியை பேசினாய் என்று கேட்டார். பிறகு அவர் என்னை பிரம்பால் அடித்தார். என் ஆசிரியர் என்னிடம் உன் கையெழுத்து நன்றாக இல்லை என்று கூறினார். பிறகு அவர் என்னை பிரம்பால் அடித்தார். இவைதான் அவைகளில் உள்ள எழுத்துக்கள். பண்டைய காலத்தில் ஆவணங்களை எழுதியவர்கள் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டதோடு பட்டியல்கள், அகராதிகள், நாட்காட்டிகள், படிவங்கள், அட்டவணைகள் ஆகியவற்றை பயன்படுத்தவும் கற்றுக்கொண்டனர். தகவல்களை வகுப்படுத்துவதற்கும் அவற்றை திரும்ப பெறுவதற்கும் அவற்றை கையாளுவதற்கும் மூளை பயன்படுத்துகின்ற உத்திகளில் இருந்து மிகவும் வேறுபட்ட உத்திகளை அவர்கள் கற்றுக்கொண்டு அவற்றை நன்றாக உள்வாங்கிக் கொண்டனர். மூளையில் எல்லா தகவல்களும் ஒன்றோடு ஒன்று சுதந்திரமாக தொடர்பு கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டாக, நானும் என் மனைவியும் ஒரு புதிய வீடு வாங்குவதற்காக ஒரு சொத்தை அடமானம் வைக்க கையெழுத்து போட போகும் பொழுது நாங்கள் இருவரும் இணைந்து முதலாக ஒன்றாக வாழ்ந்த வீடு என் நினைவுக்கு வரும். அது நியூ ஆர்லினில் நகரில் வாழ்ந்த எங்களுடைய தேனிலவை எனக்கு நினைவூட்டும். அது முதலைகளை நினைவூட்டும். அந்த முதலைகள் டிராகன்களை எனக்கு நினைவுபடுத்தும். அந்த டிராகன்கள் த ரைஸ் ஆஃப் நீபிலங்கன் என்ற திரைப்படத்தை எனக்கு நினைவூட்டும். இறுதியில் கையொப்பம் இடுவதற்காக வங்கி அதிகாரியின் முன்னால் நான் நிற்கும் பொழுது சிக்ஸ்பியரிடு ஓபரா பாடல் ஒன்றை நான் முணுமுணுத்துக் கொண்டிருக்க கூடும். அதை கண்டு அந்த அதிகாரி குழம்பவும் கூடும். ஆனால் நிர்வாக அமைப்பு முறையில் விஷயங்கள் தனித்தனியாக வைக்கப்பட்டாக வேண்டும். கோப்புகளை போட்டு வைக்கும் இழுப்பு அறைகள் அதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும். வீட்டு அடமானங்களுக்கு ஒரு தனி இழுப்பு அறையும், திருமண சான்றிதழ்களுக்கு இன்னொரு இழுப்பு அறையும், வரி பதிவேடுகளுக்கு ஒரு 3வது இழுப்பறையும், உரிமை கோரிக்கை வழக்குகளுக்கு ஒரு 4வது இழுப்பறையும் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவற்றில் ஒன்று மீண்டும் தேவைப்படும் பொழுது அதை உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இசை நாடகத்தை இசை என்னும் இழுப்பறைக்குள் போடுவதா, அல்லது நாடகம் என்னும் இழுப்பறைக்குள் போடுவதா, அல்லது புதிய இழுப்பறை தொகுப்பு ஒன்றை உருவாக்குவதா? ஓர் இழுப்பறைக்குள் அடங்காத விஷயங்கள் ஒரு பெரிய தலைவலியாக அமையும். அந்த இழுப்பறைகளை எப்பொழுதும் ஒழுங்கமைத்துக் கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். ஏனெனில் சில நேரங்களில் அவற்றில் எதையேனும் சேர்க்க வேண்டியிருக்கும், சில நேரங்களில் ஒழிக்க வேண்டியிருக்கும். அது ஒழுங்காக செயல்படுவதற்கு அப்படிப்பட்ட ஓர் அமைப்பு முறையை இயக்குகின்ற மக்கள் மனிதர்களைப் போலவே சிந்திப்பதை நிறுத்திவிட்டு எழுத்தர்களையும் கணக்கர்களையும் போல சிந்திப்பதற்கு பயிற்றுவிக்கப்பட வேண்டும். எழுத்தர்களும் கணக்கர்களும் ஒரு பொழுதும் மனிதர்களைப் போல சிந்திப்பது இல்லை என்பது பண்டைய காலகட்டங்களில் இருந்து இன்று வரை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். கோப்புகள் வைக்கப்படும் ஓர் அலமாரியைப் போல அவர்கள் சிந்தரிக்கின்றனர். இது அவர்களுடைய தவறு அல்ல. அவர்கள் அவ்வாறு சிந்திக்காவிட்டால் அவர்களுடைய இழிப்பறைகளில் உள்ள எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்துவிடும். அவர்களுடைய அரசாங்கமோ அல்லது நிறுவனமோ அவர்களிடம் இருந்து எதிர்பார்க்கின்ற சேவைகளை அவர்களால் வழங்க முடியாமல் போய்விடும். மனித வரலாற்றில் ஏற்படுத்தியுள்ள மிக முக்கியமான தாக்கம் துல்லியமாக இதுதான். மனிதர்கள் சிந்திக்கின்ற விதத்தையும் உலகை அவர்கள் பார்க்கின்ற விதத்தையும் அது படிப்படியாக மாற்றியுள்ளது. சுதந்திரமான தொடர்புகளும் முழுமையான சிந்தனையும் நிலை குலைந்து விட்டன. தனி பிரிவாக்கமும் நிர்வாக கட்டுப்பாடுகளும் அவ்விடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டன. அக்கேடிய மொழி சுமேரியர்களின் பேச்சு மொழியாக ஆன பிறகும் கூட சுமேரிய மொழிதான் நிர்வாக மொழியாக தொடர்ந்து நீடித்தது. எனவே அம்மொழியில்தான் தகவல்கள் பதிவு செய்யப்பட்டன. எனவே ஆவண எழுத்தர்களாக ஆக விரும்பியவர்கள் சுமேரிய மொழியை பேச வேண்டிய கட்டாயமும் இருந்தது. எண்களின் மொழி. நூற்றாண்டுகள் செல்ல செல்ல அரசாங்க நிர்வாகங்கள் தகவல்களை கையாண்ட முறைகள்
மனிதர்கள் இயல்பாக சிந்திக்கும் விதத்தில் இருந்து தொடர்ந்து பெருமளவு வேறுபட்டு கொண்டே இருந்தது. அவை அதிக முக்கியமானவையாகவும் ஆகி வந்தன. கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு ஒரு கட்டத்தில் ஒரு முக்கியமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கணித ரீதியான தகவல்களை துல்லியமாக பாதுகாக்கவும் கையாளவும் கூடிய ஒரு புதிய அரைக்குறை எழுத்து வடிவம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் 10 குறியீடுகள் இருந்தன. 0 இருந்து 9 வரையிலான எண்களையே அவை குறித்தன. இவை முதலாக இந்துக்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுதும் கூட இவை அரேபிய எண்ணுருக்கள் என்றே அழைக்கப்படுவது குழப்பமூட்டுவதாக இருக்கிறது. நவீன அரேபியர்கள் மேற்கத்தியர்கள் பயன்படுத்துகின்ற எண்களில் இருந்து வேறுபட்ட தோற்றத்தை கொண்ட எண்களை பயன்படுத்துவது அதைவிட அதிக குழப்பமான விஷயமாக இருக்கிறது. ஆனால் அந்த எண்ணுருக்களை கண்டுபிடித்த பெருமை அரேபியர்களுக்கு கிடைத்ததற்கு காரணம், அவர்கள் இந்தியாவின் மீது படையெடுத்து அந்நாட்டை ஆக்கிரமித்த பொழுது அவர்கள் எந்த எண்ணுரு முறைமையை அறிந்து கொண்டு அதன் பயன்களை முழுமையாக புரிந்து கொண்டு அதை மெருகேற்றி முதலில் மத்திய கிழக்கிலும் பிறகு ஐரோப்பாவிலும் பரப்பியதுதான். அரேபிய எண் உருக்களுடன் மேலும் பல குறியீடுகள், கூட்டல், கழித்தல் மற்றும் பெருக்களுக்கான குறியீடுகள் போன்றவற்றை சேர்க்கப்பட்ட பொழுது நவீன கணித குறியீட்டு முறைக்கான அடித்தளம் உருவானது. இந்த எழுத்து முறை தொடர்ந்து ஓர் அரைக்குறை எழுத்து வடிவமாகவே இருந்து வந்த பொழுதிலும் இது உலகின் ஆதிக்கமான மொழியாக மாறியுள்ளது. கிட்டத்தட்ட அனைத்து நாடுகளும் நிறுவனங்களும் அமைப்புகளும் மையங்களும் அவை பேசுவது அரேபி மொழியோ தமிழோ ஆங்கிலமோ அல்லது நார்வேஜிய மொழியோ எதுவாக இருந்தாலும் தகவல்களை பதிவு செய்வதற்கும் அவற்றை கையாளுவதற்கும் கணித எழுத்து வடிவத்தையே பயன்படுத்துகின்றன. கணித எழுத்து வடிவமாக மாற்றப்படக்கூடிய அனைத்து தகவல்களும் நம் கற்பனைக்கு எட்டாத வேகத்தில் துல்லியமாக பதிவு செய்யப்படுகின்றன, பரப்பப்படுகின்றன மற்றும் கையாளப்படுகின்றன. எனவே அரசாங்கங்கள் மற்றும் நிறுவனங்களின் தீர்மானங்கள் மீது தாக்கம் விளைவிக்க விரும்புகின்ற ஒருவர் எண்களின் மொழியில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஏழ்மை, மகிழ்ச்சி, நேர்மை போன்ற யோசனைகளை கூட முறையே வறுமை கோடு, அகவயமான மகிழ்ச்சி, அளவுகள், கடனை திருப்பிக் கொடுக்கும் தகுதி என்று எண்களாக மொழிபெயர்ப்பதற்கு வல்லுநர்கள் தங்களால் இயன்ற அளவு முயற்சிக்கின்றனர். இயற்பியல், பொறியியல் போன்ற அறிவுசார் துறைகள் மனிதனின் பேச்சு மொழியுடனான தொடர்பை ஏற்கனவே பெருமளவு இழந்துவிட்டன. அவை வெறும் கணித எழுத்து வடிவிலேயோ பராமரிக்கப்படுகின்றன. மிக சமீபத்தில் கணித எழுத்து வடிவம் இன்னும் அதிக புரட்சிகரமான ஒரு எழுத்து முறைக்கு வழிவகுத்துள்ளது. 0 மற்றும் 1 ஆகிய 2 எண்களை மட்டுமே உள்ளடக்கிய கணினமயமாக்கப்பட்ட ஈரியல் எண்முறை அது. என்னுடைய கணினியின் எழுத்துப் பலகையில் நான் இப்பொழுது தட்டச்சு செய்து கொண்டிருக்கிற வார்த்தைகள் 0, 1 ஆகிய எண்களின் பல்வேறு கூட்டுத் தொகுப்பில் என்னுடைய கணினிக்குள் ஏற்படுத்தப்படுகின்றன. எழுத்து என்பது மனித விழிப்புணர்வின் சேவகனாக பிறந்தது. ஆனால் அது இன்று ஒரு பெரிய அளவில் அதன் எஜமானாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஹோமோசேப்பியன்ஸ் பேசுகின்ற விதத்தையும் உணர்கின்ற விதத்தையும் கனவு காணுகின்ற விதத்தையும் புரிந்து கொள்வதில் நம் கணினிகளுக்கு பிரச்சனை இருக்கிறது. எனவே கணினிகள் புரிந்து கொள்ளக்கூடிய எண்மொழியில் பேசவும் உணரவும் கனவு காணவும் ஹோமோசேப்பியன்ஸ்க்கு இன்று நாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கதை இதோடு முடிந்துவிடவில்லை. செயற்கை நுண்ணறிவுத்துறை கணினியில் ஈரியல் எழுத்து வடிவத்தின் அடிப்படையில் மட்டுமே அமைந்த ஒரு புதிய வகையான அறிவை உருவாக்குவதை நோக்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மனித குலத்தின் நுகத்தடியை ஈரியல் எழுத்து வடிவம் தூக்கி எறியக்கூடிய ஒரு நாள் கண்டிப்பாக வந்தே தீரும் என்று த மேட்ரிக்ஸ், த டெர்மினேட்டர் போன்ற அறிவியல் புனைக்கதை திரைப்படங்கள் கூறுகின்றன. மனிதர்கள் அப்படிப்பட்ட கலகக்கார மொழியை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயன்றால் அது மனித குலத்தை ஒட்டுமொத்தமாக துடைத்து எறியக்கூடிய செயலில் இறங்கும். பாகம் 7 நிறைவுற்றது. யுவால் நோவா ஹராரி அவர்களுடைய ஷேப்பியன்ஸ், வேளாண் புரட்சி, மனித குலத்தின் ஒரு சுருக்கமான வரலாற்று பயணம் நிறைவுற்றது. காற்றோடும் உங்கள் காதுகளோடும் நான் எவி மயிலா. இணைந்திருங்கள், தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.